ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி வச்சு நாட்டுக்கோழி சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நாட்டுக்கோழி நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து இது கூட வேறு என்னென்ன பண்ணுன்றதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ என்ன எப்படி செய்கிறது எப்படி செய்யணும்னு பார்ப்போம் வாங்க. இப்போ கோழியை க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி நெருப்பில் வந்துட்டு எப்போவும் தீக்கணும். ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னா, கோழியில் வந்துட்டு சின்ன சின்ன முடி இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணும்போது அதை க்ளீன் பண்ண முடியாது. ஒரு சில ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி போடுவாங்க. அப்படி போட்டால் நல்லா இருக்காது, டேஸ்ட் நல்லா இருக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி நாட்டுக்கோழி வந்துட்டு நல்லா தீச்சிட்டு போடுறோம். ஸோ இந்த மாதிரி நெருப்பில் தீச்சிட்டு இருக்க முடியலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எப்படி கட் பண்ணுறதுன்றலாம் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழியை வந்துட்டு கட் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணியாச்சு. இது கூடவே நான் 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், ஒரு 5-6 வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன், 2-3 கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன், சின்ன வெங்காயத்தை 200 கிராம் அளவுக்கு இடித்து வச்சுருக்கேன். இடித்து தான் போடணும், அப்போ தான் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். ஸோ அது கூடயே ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் வந்துட்டு எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் என்ன பண்ணுறது நான் சொல்கிறேன் பின்னாடி. ஸோ அவ்வளோதான். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஃபஸ்ட்டு கடாயை சூடானதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 150 ml கிட்ட, ஒரு 100-150 ml கிட்ட ஆயில் விட்டுப்போம். உங்களுக்கு ஆயில் அதிகம் வேண்டாம்னா கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் வந்துட்டு சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பெருஞ்சீரகத்தை இது கூட ஃபஸ்ட் ஆட் பண்ணிப்போம். ஒன்ஸு இந்த பெருஞ்சீரகம் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இடிச்சு வச்சுருக்க ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை அதுக்கு ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு நல்லா இதை சாட்டே பண்ணி எடுத்துப்போம். இப்போ இந்த சின்ன வெங்காயம் வந்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா இதை சாட்டே பண்ணி எடுத்துப்போம். ப்ரௌனாக வீட்டில் செய்யும்போது எப்பயும் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இதை நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ஆயில் வந்து சாட்டே ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இது கூட ஆட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை பண்ணி எடுத்துப்போம். பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த டைமில் எடுத்து வச்சுருக்க வரமிளகாயை எடுத்து ஆட் பண்ணிப்போம். வரமிளகாய் ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணினாலே போதும். ரொம்ப நேரம் போட்டு வரமிளகாயை மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போ வந்துட்டு 1.5 கிலோ சிக்கன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கான ரெசிபி தான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா ரெடியூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ எடுத்துக்கிற சிக்கன் எல்லாத்தையும் கூட ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் சிக்கனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி லைட்டாக சிக்கன் எப்போ குக் பண்ணினாலும் ஃபஸ்ட்டு சொல்கிற மாதிரி தான் சிக்கன் வெங்காயம் எடுத்துக்கூடிய கொஞ்சம் நேரம் நல்லா ரோஸ்ட் ஆகிவிடும். லைக் சிக்கன் வந்து உருண்டு கறி வந்து திறந்து வரணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம போட்ட சிக்கன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு ஓரளவுக்கு. இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு தேவையான மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் போடுறேன். ஸோ தேவைன்னா பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு ஆட் பண்ணிட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதை இந்த மாதிரி உப்பெல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து இது கூட மசாலா போடணும். என்னென்ன மசாலான்னு பாருங்கள். இது கூட தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் வந்துட்டு தேவையான அளவில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அது போதுக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கனை வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கோம். அதனால் ஸோ ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்குவேன், டீஸ்பூன் அளவுக்கு. ஸோ அதேமாரி இது கூட மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு குட்டி ஸ்பூன் வச்சுருக்கேன். அதனால் ஒரு 4-5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு 1-1.25 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா போதும் அதுவே. ஸோ இந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ மசாலாவை போட்டுட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த மாதிரி நல்லா மசாலா எல்லா சிக்கன் எல்லா பக்கமும் போடுறதால நல்லா இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். இப்படி எல்லா சைட்லேயும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ இந்த டைம்லேயே மசாலா வந்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஓரளவுக்கு இதுவே ட்ரை ரோஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு பச்சை வாசனை போகும். ஸோ அதனால தான் சிக்கன் கூடயும் அதேமாதிரி சிக்கன்லேயும் வந்துட்டு மசாலா உங்களுக்கு பிடிக்கும். அதனால தான் இந்த மாதிரி இப்போ இந்த அளவுக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை 1/4 கட் பண்ணியிருக்கேன். மசாலா போட்டு கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் அப்படியே போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நான் ஏன் 1/4 கட் பண்ணி போகிறேன்னா, நம்ம இன்னும் சிக்கன் அவியணும். இந்த டைமில் சிக்கன் ஃபுல்லாக அவிஞ்சிருக்காது. ஸோ அதே டைமில் நமக்கு சிக்கனும் அவிஞ்சிடும், தக்காளி எல்லாமே போட்ட தக்காளி எல்லாமே கரைஞ்சிடும். ஸோ அதனால தான் 1/4 கட் பண்ணி போடுறேன். இல்லைன்னா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடலாம்.
இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டத்தை வச்சு கொஞ்சம் நேரம் மூடி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்ற போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா இதை டைரக்ட் பண்ணிக்குவோம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்துட்டு ஒரு கறி முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுப்போம். ஏன்னா இது நாட்டுக்கோழின்றதுனால கொஞ்சம் டைம் ஆகும் குக்காக. அதனால் தண்ணி இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு கறி முங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட குக் பண்ணினா நம்மளோட இது வந்துட்டு ரெடி ஆகிடும். ஸோ அப்போ எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இன்னும் ஒன்று மட்டும் ஆட் பண்ணோம், அது என்னன்றதை நான் கரெக்டாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தண்ணி நல்லா ஊற்றி விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு வச்சுக்கோங்க. மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சிக்கன் போட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஓரளவுக்கு நல்லா சிக்கனும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆல்மோஸ்ட் சிக்கனும் வந்துட்டு ஓரளவுக்கு லைட்டாக கூட குக் ஆகிருக்கு. ஸோ இன்னும் 20 to 15 மினிட்ஸ் விட்டோம்னா நம்மளோட சிக்கன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக குக் ஆகிடும். அதே சேம் டைம் தண்ணியும் வந்து வற்றிடும். ஸோ இல்லை கிரேவியாக வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு இதில் என்ன தேங்காய் பழம் இல்லை சம்திங் இதை அரைச்சி தேங்காயோ அரைச்சி ஆட் பண்ணிங்கன்னா போதும். குழம்பு வைக்கிறவங்களுக்கு இது கூட மேலே லைட்டாக சின்ன ஜீரகமும் பெப்பரும் வந்துட்டு நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணணும். அது மட்டும் மறந்துடாதீங்க, அதை ஆட் பண்ணால் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டைம்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்குவோம். 3 கொத்து கருவேப்பிலை வந்துட்டு நான் உருவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா கமகமன்னு வாசம் வரும் கண்டிப்பாக. ஸோ இப்போவே ஆல்மோஸ்ட் நல்லா கமகமன்னு வாசம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் ஃபுல்லாக ட்ரை ஆகும்போது இன்னும் செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட குக் பண்ண விட்டால் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சிக்கன் போட்டு மொத்தமாக 30 நிமிஷம் மேலே ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம சிக்கனும் வந்துட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகி சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், சூப்பரான நாட்டுக்கோழி சிக்கன் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக மேலே மல்லியில போட்டு நம்ம இனி சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான நாட்டுக்கோழி சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக சேனலுக்கு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.